சிநேகன் அவர்கள் வீட்ல வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்கள், சிநேகன் அவர்கள் பல வருடமா செஞ்சுட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள பத்தி சமீபத்தில ஷேர் பண்ணியிருக்காங்க. அது இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல பாடலாசிரியர் சிநேகன் அவர்கள் சமீபத்தில தந்தையாகி இருந்தாரு. இந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும். ரொம்பவே ஹேப்பியா அந்த நியூஸ ஷேர் பண்ணதோட மட்டும் இல்லாம, அத பத்தின வீடியோவாவும் வெளியிட்டிருந்தாரு. தொடர்ந்து அவர் வீட்ல இத ஒரு மிகப்பெரிய ஃபங்ஷனாவே நடத்தியிருக்காரு. குறிப்பா அவர் என்ன பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னா, அவங்க வீட்ல வேலை செய்வாங்க இல்லையா? பணிப்பெண்கள், பணியாட்கள் இவங்க எல்லாத்தையுமே வர சொல்லி, அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இனிப்பு குடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருக்குமே புது ட்ரெஸ் ஒண்ணு எடுத்து குடுத்துருந்துருக்காரு. இதெல்லாம் தாண்டி அவங்க எல்லாத்துக்கும் இந்த மாச சம்பளத்துல போனஸாவுமே ஒரு சில அமௌண்ட் வந்து எப்பவும் குடுக்குறது இல்லாம, கூடுதலா குடுத்திருந்திருக்காரு. இது எல்லாமே அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற மகிழ்ச்சி தான். அதுலயும் இது எல்லாமே இரட்டிப்பா நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம், அவருக்கு இரட்டை குழந்தை பிறந்திருக்கு இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால இந்த மாசம் பார்த்தீங்கன்னா, அவரு ரொம்பவே சூப்பரா கிராண்டா பண்ணியிருந்திருக்காரு. அவங்க எல்லாருக்குமே வர சொல்லி, அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு போட்டிருக்காரு. ரொம்பவே கிராண்டா இந்த ஒரு விஷயத்த நடத்தி முடிச்சிருக்காரு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, நல்லபடியா உட்காந்து பேசியிருக்காரு. ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி அந்த இடத்துல இருந்த ஒரு பணிப்பெண் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எப்போதுமே சிநேகன் ஐயா வந்துட்டு நெறைய நல்ல விஷயம் பண்ணுவாரு. எங்களுக்கு காசு வேணும்னா டக்குன்னு குடுப்பாரு. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா, உடனடியா ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த மாரி ரொம்பவே நல்ல மனசு உள்ளவரு. ஏகப்பட்ட டைம் இந்த மாரி ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனா வெளியில சொல்லாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இதற்கு முன்னாடியும் சரி, இப்போதும் சரி, எப்போதுமே எங்கள மரியாதையா நடத்துவாரு. ஒரு சிலர் வேலைக்காரங்களுக்கு மரியாதை குடுக்க மாட்டாங்க. ஆனா சாரும் சரி, அவரோட ஒய்ஃபும் சரி அந்த மாரி கிடையாது. வாங்கம்மா, போங்கம்மா அப்படின்னு ரொம்பவே பண்பா பேசுவாங்க. அவங்களோட நல்ல மனசுக்கு தான் இப்ப கடவுள் 1க்கு 2ஆ 2 குழந்தைகள குடுத்திருக்காரு. அந்த குழந்தைங்களும் சரி, அவங்களும் சரி பல வருடங்கள் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. சிநேகன் அவர்கள் அவங்களோட வீட்ல வேலை செய்ற நபர்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் வெளிவந்து ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் ஃபரீனா அவர்கள் சமீபத்துல ஒரு இன்டர்வியூல நான் குக் வித் கோமாளிக்கு மட்டும் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்க விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஆக்ட்ரஸ் ஃபரீனா அவர்கள் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும். விஜேவா தன்னோட லைஃப ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து சீரியல் ஆக்டரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்ப ஏகப்பட்ட சீரியல்ல முன்னணி கதாநாயகியா இருந்து வந்துட்டு இருக்காங்க. வில்லியா இருந்து வந்துட்டு இருக்காங்க. சமீபத்துல ஃபரீனா அவர்கள் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு இன்டர்வியூல நீங்க நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி வந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். உங்களுக்கு குக் வித் கோமாளில இருந்து ஆஃபர் ஏதாவது வந்திருக்கா? ஒருவேளை வந்தா நீங்க குக்கா போவீங்களா? இல்ல கோமாளியா போவீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. இதற்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சத்தியமா நான் போக மாட்டேன். ஏற்கனவே அந்த செட்டுக்கு ஒரு தடவ போயிட்டு நான் பட்ட அனுபவம் எனக்கு இருக்கு. இதுக்கு மேல அந்த செட்ல ஒரு நாள் ஓட்டுறதே கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சுச்சு. ஸோ கண்டிப்பா என்டையர் சீசன் நான் இருக்க மாரி போகணும்னா கண்டிப்பா நான் போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. எல்லோருமே விரும்பி பார்க்கக்கூடிய குக் வித் கோமாளிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்குது. மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா வைரல் ஆகி வந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.